சிறு விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால், தேயிலை கொழுந்து அதிகரிக்கும் போது இதுக்கு விலை கிடைக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம தேயிலை நல்ல கொழுந்து கொடுத்தாலும் கூட அது மார்க்கெட்டுக்கு போகும்போது நிறைய கலப்படம் இதெல்லாம் வர்றதுனால நல்ல தேயிலை இல்லைன்னு சொல்லி தேயிலை ரொம்ப விலையில்லாத ஒரு பொருளாகி மாறிட்டு இருக்கிறோம். அதனால் கஷ்டப்படுறது விவசாயிகளும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க இதுக்கு முடியுது. அதுதான் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சிறு விவசாயி நம்ம தோட்டத்தில் இயற்கை ஃபார்மிங் பண்ணும்போது தரமான தேயிலை உற்பத்தி பண்ணலாம். அந்த தரமான தேயிலை நாமளே தேயிலைத்தூளாக மாற்றும்போது தான் நமக்கு அது நம்பிக்கையோடு விற்க முடியும். நீலகிரி மாவட்டம்னாவே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது ஊட்டி தான். அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய குழுன்னு இருக்கக்கூடிய மலைகள், காடுகள் இதெல்லாம் தாண்டி டீ அப்படிங்கிற ஒரு ஞாபகம் நம்ம எல்லாத்துக்குமே வந்துடும். அங்கே இருக்க டீ எஸ்டேட்டுகள் வந்து ரொம்ப ப்ராப்ளம். தொடர்ந்து வந்து டீ விலை வந்து உலக அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறப்ப இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து போட்டி போட்டு டீ விற்பனையில் பெரிய அளவில் போக முடியல. சைனாவோட டீ எல்லாம், பிரேசிலேருந்து வர டீ எல்லாம் வந்து இதோட விலை மலிவாக இருக்குன்றனால டீ தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே தான் வருது. அதில் பெரிய லாபம் இல்லைன்னு நிறைய பேர் வந்து டீ எஸ்டேட்டை அப்படியே காடாக்கி விட்டுட்டு போகிற மாதிரியான சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக கூடலூர் பகுதிகளில் வந்து 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரியான சின்ன சின்ன குறு விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே டீ தான் விவசாயம் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே இலங்கையிலேருந்து தாயகம் திரும்பினவங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இந்த 1/2 ஏக்கர் 1 ஏக்கரில் வந்து தொடர்ந்து விவசாயம் பண்ணுறதா இல்லை இதை கொடுத்துட்டு போகிறதா அப்படின்னு. ஏன்னா விற்க முடியாதுன்ற மாதிரியான சிக்கலில் தான் அவங்க வந்துருக்காங்க. தொடர்ந்து டீ விலை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்ற இந்த சூழலில் நிறைய விவசாயிகள் வந்து டீ எஸ்டேட்டுகளையும் அந்த சின்ன சின்ன தோட்டங்களையும் விட்டுட்டு வெளியேறப்ப தான் குமார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான டீ விவசாயியாக மாறியிருக்காரு. இவருடைய க்ரீன் டீ வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் பெரிய நாடுகள் எல்லா இடத்துக்குமே ஏற்றுமதி ஆகிற அந்த சூழலில் தான் இருக்குது. இப்போ டீ வந்து மார்க்கெட்டில் சாதாரண முறையில் ஒரு விவசாயி கொண்டு போய் விற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கிட்ட நிறைய டீகள் வந்துட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஒரு டீ தயாரிக்கும்போது தரமான டீயாக இருக்கணும். மற்ற இடங்களில் கிடைக்கும் டீயை விட நல்ல டீயாக இருக்கணும். ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம டீக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த டீ தயாரிக்க ஆரம்பித்தேன். இந்த வருஷம் வேர்ல்டு எக்ஸ்போவிலும் கூட பங்கேற்றிருந்தோம். அங்கே போகும்போதும் நம்ம டீ வந்து நிறைய வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் அது விரும்பணும். இன்றைக்கி அது வெளிநாட்டிலே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜெர்மனி, இங்கிலாந்து, அது இல்லாமல் நம்ம உள்ளூர்லேயே நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் பல இடங்கள்லேருந்தும் இது வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். மகாராஷ்டிராவில் இருக்கும் சுபாஷ் பாலேகர் அவர்களோட வந்து நேரடியாக இயற்கை ஃபார்மிங்கை பற்றி 7 நாள் பயிற்சி கிடச்சிருந்தோம். அப்போ அந்த பயிற்சியிலிருந்து தான் இயற்கை விவசாயத்தை பற்றி எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சதும். அது தெரிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே என்னோடய தோட்டம் கம்ப்ளீட்டும் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ 7 வருஷம் ஆகிட்டோம். ஆனால் இயற்கை விவசாயம் நமக்கு எந்த அளவுக்கும் லாபம்தான், செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளியே இருந்து எந்த பொருளும் வாங்காமலே நமக்கு விவசாயம் பண்ணலாம். அதுதான் அதனுடைய ஒரு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இதிலிருந்து கிடைக்கும் பொருள்கள் எல்லாமே தரமானது. தரமான பொருள் விற்கும்போது நமக்கு விலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் நம்பி இது சாப்பிடலாம், உபயோகப்படுத்தலாம். இந்த விவசாயத்தில் எல்லா வேலைகளும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து செய்கிறது. வெளியே இருந்து நம்ம ஆட்களை அதையும் இதில் வைக்காமலே செய்யும்போது நமக்கு இருக்கிற வருமானம் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும். இதில் செலவுனா இந்த கொழுந்தெடுக்கிறதும் இதில் தோட்டம் பராமரிக்கிற வேலையும் நம்மளே செஞ்சால் ஒரு செலவு இதில் வராது. தேயிலை எடுத்து அதை நம்ம வேலை தான் அதில் இருக்கும், மற்ற பண செலவு இல்லை. இப்போ கெமிக்கலுக்கு நம்ம பணம் செலவு பண்ணுறதில்ல, மருந்துக்கு நம்ம பணம் செலவு பண்ணுறதில்ல. தோட்டம் நல்லா வச்சுருந்தால் மட்டும் போதும். அதுக்கான 2 முறையில் ஜீவாமிர்தம் ஸ்ப்ரே பண்ணும். ஒரு 15 நாளில் ஒரு தடவை ஜீவாமிர்தம் ஸ்ப்ரே பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த தலை சத்து கிடைக்கக்கூடிய மரங்கள் நிறைய தோட்டத்தில் நட்டு வளர்க்கும். அது இந்த கொலைகளை வெட்டி போட்டுரும். மல்ச்சிங் முக்கியமாக இதுக்கு வேணும். அப்போ தான் இந்த பாக்டீரியாஸ் நிறைய மண்ணில் வளரும். பாக்டீரியாஸ் வளரும் போதும் அது இல்லாமல் மண்புழு நிறைய வளரும் போதும் மண்ணில் இந்த நிறைய சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு இந்த மாதிரி செலவெல்லாம் பணம் கொடுத்து செய்ய வேண்டியதில்லை. அதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம தயாரிக்கிற அத்தனை பொருள்களுக்கு நாமளே தான் விலை போட்டு கொடுக்குறது.
அதாவது வெளியே கொண்டு போய் எனக்கு என்ன விலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறதில்ல. நம்ம தயாரிக்கும் அதோட மதிப்பு, அதில் செலவு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம். ₹6 7 மார்க்கெட்டில் இருக்கும்போது தேயிலை எல்லோரும் எடுக்காமலே விட்டுது. ஏன்னா ₹6 மேலே எடுக்கும்போது செலவாகுது. அப்போ ₹7 விற்றா விவசாயிக்கு எதுவுமே கிடைக்க மாட்டோம். அதனால் தேயிலை எடுக்காமல் அப்படியே விட்டுருந்து அந்த நேரத்தில் தான் நான் இந்த க்ரீன் டீ தயாரிக்க ஆரம்பிச்சிருந்தேன். நான் தயாரிக்கிற க்ரீன் டீ வந்து ஸ்பெஷாலிட்டி க்ரீன் டீயாக தயாரிக்கிறதுனால எடுக்க கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எடுத்தால் 4-5 கிலோ பச்சை தேயிலை தான் எடுக்க முடியும். அதிலிருந்து 1 கிலோ டீ கிடைக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் ரேட் வருது. அது முதல்ல இந்த இப்படி அரும்பு எடுக்கிறதுனால நிறைய ஏரியாவிலேருந்து எடுத்தால் தான் அந்த 1 கிலோ வந்து சேரும். அப்போ அது எதுக்குன்னு கேட்டால், தரமான ஒரு டீ இருந்தால் தான் நமக்கு இந்த டீயை வச்சு விற்க முடியும். மற்றவங்க செய்ய அதே மாதிரி டீ வச்சா நமக்கு விற்க முடியாது. இப்போ ஒரு விவசாயி இந்த மாதிரி டீயை உற்பத்தி பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட்டில் விற்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியுது. ஒன்று, இந்த அதிக கொழுந்து வரும்போது விற்க முடியாத நிலைமையிலேருந்து நம்ம தவிர்க்கலாம். இந்த டீயை வந்து நம்ம தயாரித்து ஸ்டோக் பண்ணிக்கலாம். அப்படி வச்சு நமக்கு ஒரு 6 மாதமோ 7 மாதமோ வச்சு விலை வர நேரம் வேணாலும் விற்கலாம். இது வந்து சீமக்குந்தின்னு சொல்லும். இது வந்து நடுறது ஒரு முக்கியமானது. ஒன்று, இது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நிறைய இருக்கிறதுனால இந்த செடி இருக்கும்போது இதோட தலைச்சத்துலேயே நைட்ரஜன் இருக்கும் ஓரளவு. அது இல்லாமல் இந்த மண்ணில் இந்த நைட்ரஜன் நிறையா இது ஃபிக்சேஷன் இருக்குது. இது இருக்கும் பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கும் கூட அதை எடுத்து கொடுத்துருவாங்க. இருக்கிற தோட்டத்தில் ஒரே விளைய வைக்காமல் நம்ம எல்லாமே இருக்கிற இடத்துல அதாவது மிக்சட் க்ராப்னு சொல்லலாம். இப்போ இதில் கூட குருமலை இருக்குது, இடையில காப்பி வச்சுருக்குது, பின்ன அரக்கநட்டு அதாவது பாக்கு மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, பழ வகைகள் இருக்குது, எல்லாமே கலந்து வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பைசஸில் இஞ்சி, ஏலம், மஞ்சள், அதுவும் இல்லாமல் காய்கறி, நெல், வானிலா, பைனாப்பிள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கிறோம். அதோடு சேர்ந்து மாட்டுக்கு தேவையான மாட்டுப்புல் இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற செலவுக்கு எல்லாம் வெளியே இருந்து எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் வெளியிருந்து வாங்கணும். மற்றதெல்லாம் நம்ம தோட்டத்திலேருந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து இப்போது தண்ணி இரிகேஷனுக்கு இப்போ இங்கே வசதி இல்லை. இருந்தாலும் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது நமக்கு வெயிலே பாதிப்பு வராது. அது இதனோட ஒரு முக்கியமான விஷயம். இருக்கிற மழை தண்ணி மட்டும் போதும். இருந்தால் தண்ணி நிறைய தண்ணி இருந்தால் நம்ம ஊற்றலாம். இல்லைனாலும் இந்த செடிகளெல்லாம் காய மாட்டோம். காரணம் என்னென்னு கேட்டால், இயற்கை விவசாயம் பண்ணும்போது மண் ரொம்ப சாஃப்டாகும். நிறைய தழை சத்துக்கள் இருக்கிறதுனாலேயும் மண்புழு நிறைய வளர்ந்துருக்கும்போது மண்ணில் வந்து நிறைய நீரோட்டமாக இருக்கும். அப்போ வெயில் நேரத்தில் மண்ணில் அடியிலிருந்து நீர் சத்து மேலே வரும். அப்போ செடிகளுக்கு வெயில் காலத்தில் அதிகம் வறட்சி வராது. குமார், இந்த 8 வருஷத்தில் வந்து எந்த விதமான இடுபொருட்களையும் வெளியிலேருந்து கொண்டு வந்து போடலை. இந்த டீ எஸ்டேட்டுக்காக எந்த மருந்தும் அடிக்கலை, எந்த உரமுமே கொடுக்கல. அங்கே கிடைக்கிற பொருட்களையே திரும்ப அந்த தோட்டத்துக்கு பயன்படுத்துகிறாரு. வெளியிலேருந்து ஆட்களும் அவர் வந்து வேலைக்கு வச்சுக்கிறதில்ல. அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதனால் முழுக்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸாக தான் இன்றைக்கி இருக்குது. வெளியில் யாரும் இல்லைன்றனால வேறு யாருக்கும் கூலி கொடுக்க வேண்டிய அந்த அவசியம் இல்லை. முழு லாபத்தையும் அவங்க ஃபேமிலியே எடுத்துக்குது. இவரே வந்து டீயை பறிச்சுட்டு வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாரு. ஒரு ட்ரையர் வச்சுருக்குறாங்க. அது வந்து மரத்தை எரித்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த இதில் தான் அந்த ட்ரை பண்ணுறாங்க. அவங்களே பேக் பண்ணுறாங்க, அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில், யூடியூப்லலாம் போட்டு வச்சுருக்காரு. எல்லா இடங்கள்லேருந்தும் கால்ஸ் வருது. அதை வச்சு தான் அவர் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. வெதரிங் போட்டுருவாங்க. ஒரு தண்ணி இருக்கிற பொறுத்தளவு தான் எவ்வளோ நேரம் போடணும்னு ஒரு ஐடியா வரும். அது அந்த தண்ணியெல்லாம் போன பிறகு இந்த பாம்பு மெஷ்ஷாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒன்று வேண்டாம், தண்ணி இருந்தால் அது அப்படியே போயிடும். அதனால தான் இதில் போடுவேன். இப்படி போட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு பேனில், அதாவது சட்டியில் கொஞ்சம் நேரம் இந்த அடுப்பில் வச்சு வறுத்துட்டு, அப்புறம் நம்ம ரோலிங் எல்லாம் நம்ம கையால் தான் ரோல் பண்ணிட்டுருக்கோம். ஹேண்ட்மேடு டீயாக தான் செஞ்சுட்ருக்குறோம். அதனால் கொஞ்சம், அதாவது இதனோட ப்ராசஸிங் கொஞ்சம் டிலே தான், மெதுவாக தான் பண்ண முடியும். இருந்தாலும் நல்ல தரமான தேயிலை நமக்கு உற்பத்தி பண்ண முடியும். இப்போ கையால் ரோல் பண்ணி எடுத்த பிறகு நம்ம ட்ரையரில் வச்சுருவோம்.
வெளியே அடுப்பு இருக்குது, கரண்ட் இல்லை. அந்த அடுப்பில் இருந்து இது பக்கம் சூடு வரும், புகை இந்த மாதிரி இது மேலே போயிடும். இருந்து கிடைக்கிற அந்த சூடு இது வழியாக இப்படி கடந்து வரும். இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்குது, அந்த ஃபேன் மூலமாக இந்த பக்கம் கொண்டாடும், ஹாட் ஏர் இங்கே வரும். தோட்டத்தை பொறுத்தளவு குறைஞ்சபட்ச செலவுலேயும் பண்ணலாம். டீ அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரையர் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரையர் பண்ணும்போது செலவு கம்மியாக தான் இருக்கும், நம்ம ஆளை வச்சு செஞ்சோம். ஆனால் வெளியிருந்து வாங்கும்போது நிறைய செலவாகும். நம்ம தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு செஞ்சு இந்த மாதிரி பண்ணால் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுது. ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் டீ பண்ணலாம். அதாவது 5 கிலோ டீ எடுத்தால் நமக்கு 1 கிலோ ப்ராசஸ் எல்லாம் முடியும் போது 1 கிலோ டீ கிடைக்கும். அதிலேருந்து கொஞ்சம் வேஸ்ட்டெல்லாம் போன பிறகு நமக்கு 1 கிலோ கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு 3 கிலோ மேக் டீ செய்யக்கூடிய ஒரு ட்ரையராக இருக்குது. இது வந்து டிஜிட்டல் மீட்டரு, இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன், அதில் வந்து டெம்பரேச்சர் காமிக்கும். இதுதான் நம்ம ஏரியா. ஒரு விவசாயி தேயிலை உற்பத்தி பண்ணும்போது நாமளே அது பறித்து தேயிலை தூளாக உற்பத்தி பண்ணி நாமளே மார்க்கெட் பண்ணும்போது நம்ம மேலே நம்பிக்கையோடு வாங்க நிறைய ஆளுங்கள் இருக்குது. அது இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது இதுக்கு உலகம் முழுவதும் மார்க்கெட் இருக்குது. சரி, நாங்கள் இந்த டீ விற்கும்போது இதுக்கு எந்த விதமான விளம்பரமோ ஏஜென்சியோ வைக்கிறதில்ல. எல்லாம் நேரடியாக ஆர்கானிக் ஷாப்புகளில், அது இல்லாமல் நிறைய பேர் நேரடியாக வீட்டில் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால் மற்ற விளம்பரத்துக்கோ இதுக்கான ஒரு பண செலவும் தேவையில்லை. இது என்னன்னு கேட்டால், ஒரு தடவை இந்த டீ வாங்கி உபயோகித்த பிறகு அவங்களா அடுத்த அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லி நிறைய பேர் விரும்பி வந்து வாங்குகிறாங்க. அந்த டீயோட ருச்சியை தெரிஞ்ச பிறகு எல்லோரும் இது டீ வாங்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதனால் உள்ளூர்லேயே நிறைய இது போயிட்டு இருக்கிறது, மற்ற மாநிலங்கள்லேயும் போயிட்டு இருக்கிறது, வெளிநாட்டிலையும் சேல் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் மார்க்கெட்டிங்க்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. காரணம் எந்த நாட்டிலையும் நமக்கு நம்பிக்கையோடு இது அனுப்பலாம். இயற்கை ஃபார்மிங்கில் பண்ணதுனால அந்த டீக்கு ஒரு ஸ்பெஷல் மார்க்கெட் எப்போதும் இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டுக்கு தகுந்த அளவுக்கு எனக்கு உற்பத்தி பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை இருக்குது. அதனால் எத்தனை டீ உண்டாகுனாலும் நமக்கு தைரியமாக விற்கலாம். 7 வருஷம் முன்னே நம்ம பண்ணும்போது அந்த டீ விற்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி மார்க்கெட்டில் டீ எடுக்கும் வியாபாரி சொல்லும் விலைக்கு கொடுத்தே ஆகணும். அதாவது நமக்கு எந்த அளவுக்கு செலவு இருக்குது அதை கேட்டுட்டு ஒரு விலை நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி நம்மளே தயாரிக்கும் போது நம்மளே இதுக்கு விலை போட்டு விற்கிறது, நமக்கு கட்டுப்படியான ஒரு ரேட்டு இந்த டீக்கு வச்சு நம்ம விற்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் சில்லறை விலை இது 1600 ரூபாய்க்கு 1 கிலோவுக்கு விற்றுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நிறைய விவசாயிகள் வந்து தேயிலை உற்பத்தியிலேருந்து வெளியில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் குமார் வந்து அவருடைய தோட்டத்தை வந்து இன்னும் விரிவுபடுத்திகிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளையும் எதிர்நோக்கி இருக்கிறாரு. குமாரோட மாடல் அப்படிங்கிறது சின்ன சின்ன விவசாயிகள் அடாப்ட் பண்ணுற மாதிரியான மாடலாக தான் இருக்குது. அவங்களே தேயிலை உற்பத்தி பண்ணுறது, வெளியில் கம்பெனிகளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களே தேயிலை தூளையும் உற்பத்தி பண்ணுறது. இது வந்து 0 பட்ஜெட்டில் தான் அவர் குமார் பண்ணிகிட்டு இருக்காரு. எந்த விதமான இடுபொருட்கள் வெளியிலேருந்து கொண்டு வரது கிடையாது, எந்த பணமும் அதில் வந்து செலவு பண்ணுறதே கிடையாது. முழுமையான லாபம் வந்து விவசாயிக்கே கிடைக்கிது. ஊட்டியிலேருந்து குன்னூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய மந்தாடா அப்படின்னு ஒரு பகுதிக்கு போயிருந்தோம். இங்கே ஒலப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன தோட்டத்துக்கு போயிருந்தோம். ஜெயலட்சுமி தான் அந்த தோட்டத்தை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எர்த் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 100கணக்கான இயற்கை விவசாயிகளை வந்து ஒருங்கிணைச்சு அந்த விவசாயிகள்ட்ட வந்து கிடைக்கக்கூடிய காய்கறி எல்லாத்தையும் வாங்கி அவங்க மற்ற இடங்களுக்கு விற்பனை பண்ணி அதுக்கான லாபத்தை வந்து அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. எர்த் ட்ரஸ்ட்டில் 3 ஏக்கரா இருக்குது. 3 ஏக்கராவில் நாங்கள் வந்துட்டு இதில் ஒர்க் பண்ணுறோம். ஒரு 17 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி கேரட்டு 1 ஏக்கர், கேரட் வந்துட்டு ஒரு 5 மூட்டை காடு, பீட்ரூட்டு ஒரு 5 மூட்டை காடு, ப்ரொக்கோலி 1 மூட்டை காடு, காலிஃப்ளவர் 1 மூட்டை காடு, அந்த மாதிரி பிட்டாக தான் போடுவோம், ஒரேடியாக போட மாட்டோம். இந்த 3 ஏக்கரால் 3 ஏக்கரால் ரெட் கேபேஜ், க்ரீன் கேபேஜ், ரேடிஸு, அதுக்கப்புறம் பீன்ஸ், புஷ் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, பீன்ஸு,
அந்த மாதிரி ஐட்டம் போட்டு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்போம். அது வருமானம் எங்களுக்கு நல்ல இது கிடைக்கிது. அது இல்லாமல் சைடில் இந்த ரோஸ்மேரி, தைமு, ஒரிகானம் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். என்னென்ன தேவையோ இதுலேயே நாங்கள் பயன்படுத்திக்குவோம். நாங்கள் மார்க்கெட்டிங்கும் கொடுத்துருவோம். இங்கே ஆளுங்களுக்கு தேவையானது நாங்கள் அவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ இது போட்டு 3 மாதம் ஆச்சு. இதில் பெரிய கிழங்கெல்லாம் எடுத்துருவோம். பெரிய கிழங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போடுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் விதைக்கு வச்சுக்குவோம். இந்த பச்சை விழுந்தது எல்லாம் விதைக்கு வச்சுருவோம். மற்ற பொடி கிழங்கெல்லாம் இது பண்ணுவோம். இதையும் மார்க்கெட்டில் போடுவோம். இது நம்ம போட்டது தாய் கிழங்கு மாதிரி இதிலேருந்து தான் உருவாகும். ஆனால் இது நல்லா அழுகி இது பண்ணாக்கா ஒரு செடியில் 10 கிழங்கு இருக்குது. அப்போ நம்மளுக்கு நல்ல ஈல்டு. உருளைக்கிழங்கு ஒரு 5 மூட்டை காட்டில் போட்டிருக்கோம். 5 மூட்டை காட்டில் 200 கிலோ போட்டிருக்கோம். 200 கிலோ போட்டதில் நாங்கள் வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை கச்சரை எடுத்துருவோம். அதே ஒரு மாதம் கழித்து மண் கட்டுவோம். மண் கட்டி மறுபடியும் கச்சரை வரும். அந்த வீடிங் எடுத்து மண் கட்டிட்டு பாத்தி கட்டி விட்டாக்க 3.5 மாதத்தில் கிழங்கு ரெடியாகும். ஸ்ட்ராபெரி இது பேர். இது 1 வருஷம் மட்டும் வைக்கலாம். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிக்கலாம். பொறிச்சு இது பிளட்டு க்ளீன் பண்ணும். டெய்லி ஒவ்வொரு பழம் சாப்பிட்டா. இது கட்டிங்ஸ் ரூட்டு தனித்தனியாக எடுத்து நம்மளே கட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு 5 கிலோ பழம் எடுக்கலாம். இதில் 200 செடியில். இது பேக்கெட்டில் கவர் மாதிரி மண் நிறச்சிட்டு, இந்த இடம் காலியாக இருந்துச்சு, மண் நிறச்சிட்டு அந்த கவர் வேஸ்டான கவரில் போட்டிருக்கோம். இதுக்கு வந்துட்டு பஞ்சகாவியம், ஃபிஷ் மெனியர் யூஸ் பண்ணுறோம். வெர்மி கம்போஸ்ட். இந்த செடி வந்துட்டு இந்த அஜுகான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முட்டி வலி வந்தாக்கா இந்த நல்லெண்ணெயில் காய வச்சுட்டு தேய்ச்சாக்கா இது மெடிசன்னு. இது பீன்ஸ். இது 3 மாதத்துக்கு ஒரு முறை அறுவடை பண்ணுவோம். இதுலேயே விதையும் எடுத்து நாங்களே இது விதை பண்ணி மறுபடியும் சீட் போடுவோம். பீட்ரூட்டு போட்டு 3 மாதம் ஆச்சுங்க. இது போட்டு 3 மாதம் ஆச்சு. பூச்சி கடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா மாடு மூத்திரத்தில் 7 நாளைக்கு மட்டும் தும்பச்செடி போட்டு ஊற வச்சுருந்து ஸ்ப்ரே பண்ணால் பூச்சியெல்லாம் செத்து போயிடும். 3 மாதத்துக்கு ஒரு முறை அறுவடை பண்ணுவோம். இது ஒயிட் ரெடிஸு அது கூடவே போட்டிருக்கோம். பூச்சி அதுக்கு இதுக்கும் தாக்காதுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுவோம். வீடிங் கச்சரா அப்படின்னு எல்லாம் இது பண்ணாக்கா சைடில் இது பண்ணிவிட்டு கச்சராலாம் எடுத்து பண்ணுவாங்க. இது இப்படி தான். இப்போ 3 மாதம் ஆனாக்கா 4 மாதத்துக்கு இந்த மாதிரி காயாயிரும். ஆர்கானிக். இதில் வேறு எதுவுமே இது இல்லை. சாணி எருவு, பஞ்சகாவியம், ஃபிஷ் மெனியரு, ஈமிக் ஆசிடுன்னு சொல்லிட்டு நாங்களே தயாரிக்கிறோம். அதுவும் 1/4 கிலோ விதை போட்டாக்க எங்களுக்கு 1500 கிலோ கிடைக்கும். இது வந்து தைமுங்க, தைமுன்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு ஜீரண சக்தி ஆகலைன்னா டீ வச்சு சாப்பிட்லாம், ரசத்துலேயும் போடலாம், குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு போட்டு விடலாம். அதே மாதிரி இது இந்த இடம் வந்துட்டு வேஸ்ட் ஆகுற இடம். இது காய்கறியெல்லாம் போட முடியாது, மண் நிலச்சரிவாகும், தண்ணி ஓடும்னு சொல்கிறதுனால இந்த செடி போட்டிருக்கோம். இது ஒரு 3000 கட்டிங்ஸ் போட்டிருக்கோம். 20 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி நாங்கள் டெல்லிக்கு, மெட்ராஸு, துபாய் கூட அனுப்பியிருக்கோங்க. காய்கறி விட நம்ம வந்து மழை டைமில் இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிக்குன்னா தண்ணி ஜாஸ்தி வேணும், இதுக்கு தண்ணி கம்மி தான். தண்ணி இல்லைனாலும் இது ஈரப்பதத்துலேயே அப்படியே வந்துடுங்க. கிலோ 100 ரூபா. இதை பற்றி வெளியில் யாருக்குமே தெரியாது இது என்ன எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பின்னாடி நிறைய ஆர்டர் வருது. க்ரீனை விட ட்ரை பண்ண நல்லா இதில் ஆயிலும் எடுக்கலாம், தைம் ஆயிலுன்னு சொல்லிட்டு. இது உடம்பு வலிச்சாலும் க்ரீன் இலை எடுத்து தண்ணியில் போட்டு குளிக்கலாங்க. நம்ம காய்கறி விட எங்களுக்கு ஈல்டு இது தான், தைம் ரோஸ்மெரியில் தான் நல்ல ஈல்டு. அது வந்து தண்ணி அவ்வளோக்கு தேவைப்படாதனால நாங்கள் அது வந்துட்டு மண் சரிவாகாமல் தோட்டத்துக்கு அந்த போட்ட கேரட்டு கிழங்குக்கு மண் பலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இது சைடில் போட்டிருக்கோம். நல்ல ஈல்டு தான் எங்களுக்கு. 3 மாதத்து 20 நாளைக்கு நாங்கள் கட் பண்ணிகிட்டே இருப்போம். 30 கிலோ கட் பண்ணுவோம். இது கேரட்டு 3 மாதத்தில் இது ரெடியாக இருக்குது. கேரட்டு இது வந்து முதல்ல பேடு கட்டிடுவோம். பேடு கட்டிட்டு
கேரட் விதையை நாங்கள் சீட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பஞ்சகாவியத்தில் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு, வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய போட்டு அதை எடுத்து பேடு கட்டி பாத்தி பண்ணி சீடு நம்ம கோலமாவு போடுற மாதிரி இந்த விதையை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வெர்மி கம்போஸ்ட் தூவி விடுவோம். 15 நாளில் அது க்ளீனாக முளைச்சிரும், கச்சடா இல்லாமல். ஏன்னா வெர்மி கம்போஸ்ட் எதனால போடுறோன்னா அந்த கச்சடா வராமல் இருக்கிறதுக்கும் செடி ஹெல்த்தியாக வர்றதுக்கும் போட்டு 15 நாளில் செடி வந்துடும். அதுக்கப்புறம் பூச்சிக்காக நாங்கள் இந்த காட்டு தும்பை, இந்த மறிக்கொழுந்து இதெல்லாம் மாடு மூத்திரத்தில் நல்லா 1 லிட்டர் தண்ணியில் நல்லா ஒவ்வொரு கிலோ இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை ஆற வச்சு ஒரு 15 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் பூச்சிக்காக. அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக வரணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சகாவியம் பண்ணுவோம். பஞ்சகாவியத்தை ஸ்ப்ரே பண்ணுவோம். பஞ்சகாவியம் அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம் பண்ணுவோம். ஜீவாமிர்தமும் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா ஹெல்த்தியாக வரும். வந்தோடனே கிளை எடுப்போம், கச்சரை எடுத்துட்டு அதுக்கு கொத்திட்டு பேடு அணைச்சி விடுவோம். பேடு அணைச்சி விட்டு 3 மாதத்தில் கேரட்டு ரெடி ஆயிரும். ரெடி ஆனாக்கா இதில் ஒரு 100 கிராம் போட்டிருக்கோங்க. 100 கிராம் போட்டிருக்கோன்னா இதில் ஒரு 300 கிலோ வரும். கிலோ வந்து 48 ரூபா ஆர்கானிக்கில். கெமிக்கல்னா 100 ரூபா இருக்குங்க. ஆனால் நாங்கள் ஒரே ஃபிக்ஸட் ரேட்டுன்றனால நாங்கள் ஒரே இடத்துல கொடுக்குறோம். கேரட் போட்டு பீன்ஸ் போடுவோம், பீன்ஸ் போட்ட இடத்துல கிழங்கு போடுவோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கும். மற்ற இடத்துல விலை கிடைக்கல அப்படின்னாக்கா எங்களுக்கு இதில் ஆர்கானிக்கில் ஒரே ரேட் 6 மாதத்துக்கு. 6 மாதம் மட்டும் ரேட்டு மாற்ற மாட்டாங்க. அது ஃபார்மரு அவங்களாம் மீட்டிங் வச்சு இந்த 6 மாதம் முடிஞ்சோன்னே ரேட்டு ஏற்றணும், இல்லை ரேட்டு கம்மி பண்ணணும். இப்போ கேரட் 100 ரூபா விற்கிதுனாக்கா எங்களுக்கு அதே 6 மாதத்துக்கு ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டுன்னா 45 ரூபா கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக அந்த 2 ரூபா போனாலும் இது 45 ரூபா தான், 100 ரூபா போனாலும் இதே 45 ரூபா. அப்படி ஏதாவது அவங்க எக்ஸ்ட்ரா விற்றாங்கன்னா எங்களுக்கு சேர்த்து கொடுக்குறனால அதனால சந்தோஷமாக அதை பண்ணலாம் அப்படின்னு. ஒவ்வொரு வாரமும் 2 நாள் வந்து ஊட்டிலையும் குன்னூர்லேயும் வந்து டெய்லி மார்க்கெட் நடக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு விவசாயிகள்ட்ட வந்து அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்து இவங்களே விற்பனை பண்ணுறாங்க. நேரடியாக வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. தொடர்ந்து வந்து ஃபோன்லையும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்து என்ன காய்கறிகள் தேவைன்ற மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வெளியூரில் இருந்தால் கூட இங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டுருக்காங்க. டெய்லி இங்கேருந்து காய்கறிகள் போகிறனால நிறைய வந்து வாண்டட் இருக்குது. அந்தளவுக்கு எங்களால் வந்து பெரிய அளவில் வந்து விவசாயம் செய்ய முடியல. புதுசாக ஆர்கானிக் நோக்கி நிறைய விவசாயிகள் வந்துட்டு இருக்கனால ஓரளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக இங்கே மாறிட்டு இருக்குன்ற மாதிரியான அனுபவங்களை தான் அவங்க சொன்னாங்க. 230 का கொண்டு வரோம்.